ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொத்து சப்பாத்தி. ரொம்பவே ஈஸியாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு வாங்க விரிவாக வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஒன்று பெரியது பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது. இனி கொத்து சப்பாத்திக்கு நான் 6 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதை 3 சப்பாத்தியாக ரோல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், அதில் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வாரது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி வார டைமில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போயிருச்சு. இனி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்து நல்லா இது கூட வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதக்கி விடும்போதே தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வரும்போது நம்ம தேவையான மசாலாக்களை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இங்கே நம்ம என்ன மசாலா சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் தூள் நமக்கு சேர்க்கணும். அடுத்ததாக காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் நான் இதில் சேர்க்குறேன். இனி நம்ம இதை நல்லா வதக்கி மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு வேக வைக்கும்போது இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த சமயத்தில் நான் இங்கே ஒரு 5 முட்டையை உடைச்சி இதில் சேர்க்குறேன். இனி இந்த முட்டையை மெதுவாக நம்ம இந்த தக்காளி வெங்காயத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டை கம்ப்ளீட்டாக வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தியை இதில் நம்ம சேர்க்கணும். இப்போது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அந்த சப்பாத்தியை சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டாக வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும். நம்ம உடச்சி ஊற்றின அந்த முட்டை ஃபுல்லாக வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த சப்பாத்தியை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கொத்து சப்பாத்தி ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இல்லை கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி இதில் தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான கொத்து சப்பாத்தி நமக்கு தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.